ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரவா குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரவா குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று தான் பண்ணியிருந்தேன். அதை இடையில நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். நல்லா மிதமான சூட்டில் நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுமே இதில் நம்ம ரவையை போட்டுக்கலாம். ரவையை போட்டு கிளறிக்கிட்டே இருப்போம். ரவையும் போட்டுக்கலாம். அதில் ஒரு கப்பு பால் பவுட்ரு எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட் 1/2 லிட்ரு பாலுக்கு 1 கப்பு ரவை, 1 கப்பு பால் பவுட்ரு, 1 கப்பு அளவுக்கு கோகோனட் பவுட்ரு. இது 3 தான் நான் சேர்த்திருக்கிறேன். கோகோனட் பவுட்ரு, பால் பவுடர்லாம் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரவா குலாப்ஜான் வாயில் வச்சதுமே கரைஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா நம்ம டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக தான் நான் பால் பவுட்ரு போட்டேன். முன்னாடியே போட தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டாலும் கூட பரவாயில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது இருக்கட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த சைடில் நம்ம சுகர் சிரப்பு செஞ்சுக்கலாம். சுகர் சிரப்புக்கு நான் 1/2 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே குலாப் ஜாமுனுக்கு செய்கிற அளவுக்கு தான் நம்ம சுகர் சிரப்பு செய்ய போகிறோம். அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ரவா ஜாமுன் மிக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இது எப்படி உருட்டுறதுன்னா, நம்ம உருட்டும் பொழுது கொஞ்சம் வெடிக்கும். இதை கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு குலாப் ஜாமுன் மாதிரியே நல்லா ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். பாருங்கள், இது ரொம்பவே ஃபஸ்ட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துடும். இடையில நான் ஸ்டார்டிங்கில் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நான் பால் காய்ச்சும் பொழுது அதில் நான் தெரியாமல் சுகர் போட்டுட்டேன். நீங்கள் சுகர் போடாதீங்க. நாம் கடைசீட்டில் சுகர் சிரப்பில் சுகர் இருந்தாலே போதும். நான் கொஞ்சோண்டு சுகர் போட்டேன். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கு போடும்பொழுது வெடிக்கிற மாதிரி போயிடுச்சு. வெடிச்சு போயிடுச்சு இதில் போட்டதுமே. அதனால தான் சுகர் போட்டனால தான். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு நான் மறுபடியும் இன்னொரு பேட்ச் போட்டேன். எனக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் மறுபடியும் செஞ்சேன். அப்போ எனக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிக்கிச்சு. சுகர் போடக்கூடாது, நான் தெரியாமல் போட்டேன் நான் சுகரு. அப்புறம் பாருங்கள், இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது நல்லா நமக்கு கரெக்டாக வந்துடும். மெதுவாக திருப்பி போடுங்க. ரொம்பவே வேகமாலாம் திருப்பி போட்டுட்ருக்காதீங்க. அப்புறம் டக்குன்னு ஹையில் வச்சாலும் சீக்கிரம் கருக பார்க்கும். அப்புறம் உள்ளுக்குள்ளார வேகாது. எப்போவுமே நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்கிற மாதிரி தான் மற்ற ப்ராசஸ்லாம். புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே சாப்பிடும்பொழுது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுகர் சிரப்பில் போட்டு சாப்பிடும்பொழுது குலாப் ஜாமுன் மாதிரியே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது அடுத்தது சுகர் சிரப்பில் நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சுகர் சிரப்பு ஆறுனதுக்கப்புறம் நாம் பொரிச்சு வச்ச குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே போட்டுடலாம். சுட போடாதீங்க. சுட போட்டிங்கன்னா உடைய பார்க்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக குண்டாக சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. குலாப் ஜாமுன் செய்யணும்னா நம்ம பேக்கெட் வாங்கி தான் செய்யணுங்கிறது இல்லை. வீட்டில் இருக்க பொருளை கொண்டு கூட நம்ம செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நான் ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் பால் பவுடரும் கோகோனட் பவுடரும் போட்டேன். ஆனால் வெறும் ரவாவில் மட்டுமே செஞ்சாலும் அது வேறு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்தனா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரவா குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது. ஸ்வீட் வீடியோ எல்லாமே நிறையா இருக்குது. சேனல் பேஜில் போய் பாருங்கள். சேனல் பேஜில் போய் பார்த்து உங்களுக்கு வீடியோஸில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.